பஹல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதில் முப்படைகளுக்கும் முழு சுதந்திரத்தை தருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அதிரடியாக அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் அதிகரித்திருக்கும் நிலையில் முப்படைகளின் தளபதிகள், தேசிய பாதுகாப்பு செயலர் அஜித் தோவல், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோருடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பேசிய மோடி, எதிரிகள் மீது எந்த நேரத்தில் எந்த இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவது என்று முப்படைகளே முடிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இதற்கிடையே RSS தலைவர் மோகன் பகவத்தும் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்தார். நாளை பிரதமரின் தலைமையில் அமைச்சரவை கூட்டமும் நடைபெற உள்ளது. பாகிஸ்தானுக்கு சர்வதேச நாணய நிதியம் கடன் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசை காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். 1.3 பில்லியன் அமெரிக்க டாலரை கடனாக கேட்கும் பாகிஸ்தானின் கோரிக்கையை சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக் குழு வரும் 9ஆம் தேதி பரிசீலிக்க உள்ளது. இதனை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ஜெய்ராம் ரமேஷ், இந்த கடன் உதவியை வழங்க இந்தியா கடும் எதிர்ப்பை தெரிவிக்கும் என்று காங்கிரஸ் எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் சமூக வலைதள பக்கத்தில் வெளியாகியுள்ள படம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தலையில்லாத ஒரு உருவம் நிற்பது போலவும் அதில் மாயமாகிவிட்டது என்பதை குறிக்கும் கயாப் என்ற ஹிந்தி வார்த்தையும் இடம் பிடித்துள்ளது. அந்த உருவம் பிரதமர் மோடியை குறிப்பது போல் உள்ளதாக கூறி பாஜக விமர்சித்துள்ளது. பஹல்கம் தாக்குதலுக்கு காரணம் பாதுகாப்பு குறைபாடு என்பதை பிரதமர் இன்னும் ஒப்புக்கொள்ளாதது ஏன் என்று காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்து வரும் நிலையில் அதை தொடர்புபடுத்தும் விதமாக இப்படம் உள்ளதாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடியை குறை கூறுவது மூலம் இஸ்லாமியர்களின் வாக்குகளை பெற காங்கிரஸ் கட்சி மேற்கொள்ளும் முயற்சியே இப்படம் என்று பாஜக IT பிரிவு தலைவர் அமித் மாளவியா குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செயல்களில் காங்கிரஸ் கட்சி ஈடுபடுவது இது முதல் முறை அல்ல என்றும் அவர் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். பஹல்கம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பது சரியான தீர்வு இல்லை என்றும் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டிய தருணம் இது என்றும் புலனாய்வு அமைப்பான ராவின் முன்னாள் தலைவர் AS துலத் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி கூறியவாறு இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டியது அவசியம். ஆனால் போர் தொடுப்பது என்பது தீர்வாகாது. இரு நாடுகளுக்கும் அது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ள அவர், இத்தகைய தாக்குதல்களை தடுக்க பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், உள்ளூர் பகுதி மக்களின் நலனை உறுதி செய்ய வேண்டும், அதேபோல மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கி ஜம்மு காஷ்மீரை சுயாதீனமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.